இவங்க பண்ண சேட்டில் எது உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு? இந்த இந்த கோடைக்கு என்ன செய்ய போறோம்னு பயம் வரும்ல, அதில் எது உங்களுக்கு மறக்காம இருக்கு இன்னும்? ஒரு பெரிய இடத்துல நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். அங்கே போனால் எவ்வளோ டீசெண்டாக இருக்கணுமோ அப்படி நான் அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். வேலை கிடச்சே 2 மாதம் தான் ஆகுது. அங்கே வந்துட்டு ஹஷிவ் கம்மியர் ஹஷிவ் அப்படின்னு கூப்பிட்டேன். இவன் அதுக்கு வீட்டில் எப்படி பேசுவ, இங்கே வாடா இப்படி தானே கூப்பிடுவேன். இப்போ என்ன இங்கே வந்து சீன் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்குன்னுன்றான். சார் வீட்டில் எப்பயுமே டே அர்ஷிவே வாடான்னு தான் சார் சொல்லுவாங்க. அங்கே வந்து அர்ஷிவே வாடா அப்படின்றாங்க சார். திரும்ப சொல்ல எப்படி சொல்லுவாங்க? அர்ஷிவே வாடா அப்படின்றாங்க சார். ஹே ஹஷிவ் கம்மியர்னு சொன்னேன். வீட்டில் எப்படி கூடுவாங்க? டே வாடா இங்கேன்னுப்பாங்க சார். வீட்டில் நைட்டியை போட்டு உக்காந்தது தான் சார் அழுக்கு. அதுவும் அழுக்கு நைட்டி சார். சோஃபாவில் படுத்தது தான் சார். எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சார். சரி, எல்லா வேலையும் நான் தான் சார் பண்ணுவேன். வீடு பெருக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் சார் பண்ணுறேன். சரிதான், சரி, ஓகே சார். அடுத்து அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் இது வச்சாங்க சார். அன்றைக்கி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, எடுத்துக்கோமா சாப்பிடு, பிரியாணி சாப்பிடுங்க எடுத்துக்கோங்கன்னு. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நான் இது பார்த்துட்டு இல்லை நான் டயட்டில் இருக்கேன், சிக்கன் பீஸ் மட்டும் போதுன்னு. இவன் குண்டு சாப்பிடு, நடிக்காத குண்டு சாப்பிடுன்றான் சார். எங்கள் அம்மா ஒரு நாள் கூட டயட் இருந்தது சார். வெளியே போனால் சீன் போடுறது. ஆமாம் சார். வெளில போனால் எப்பயுமே சீன் தான் சார். நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றாங்க சார். சரி, ஓகே. இந்த வருஷம் என்ன பண்ணுறது ஐடியா? எங்கள் அம்மாவை ஏதாவது ஒரு வேலை சொல்லி கோவப்படுத்தணும், அவ்வளோதான் சார். ரொம்ப சிம்பிள், ஈஸி. சரி, ஓகே. இந்த விடுமுறையில் எது உங்களுக்கு பயமாக இருக்கு? சார் நல்லா கேட்டுக்கோங்க, இதில் ஏதாவது புரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். சொம பச்சா பச்சா சொம தச்சா பச்சா 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 ஏதாவது புரியுதா சார்? எதுவுமே புரியலல்ல. போன வருஷம் இந்த ஹாலிடே வந்துச்சு இல்லைங்களா, சம்மர் ஹாலிடேஸ். இந்த பாட்டு தான் சார். அது என்ன லாங்குவேஜ் சார்? பாட்டு பேர் ஐமி கத்திட்டோ. இதே பாட்டு தான் சார். இந்த பாட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கீங்களா? என்ன பாடுற நீ? மாடு பாப்போம். பாடலாம் வராது. இல்லை பரவாயில்ல, பாடு. அப்பா குரல் நன்னா இல்லை, அடுத்த முறை பாட்டுமா? டேய் பாடுறா. ஏமி கத்திட்டோ மியாவ் மியாவ் ஏமி கத்திட்டோ மியாவ் மியாவ். இந்த லைன் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அதுதான் அந்த மியாவ் 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 சார். அந்த மியாவ் 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 வச்சே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சார். சரி சார், சரி சார், இந்த பாட்டை விட்டுருங்க. இங்க நான் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கணும் சார், அவங்க இங்க வரணும் சார். எல்லாரும் சொல்லுவாங்க நான் இங்க இந்த பையன் சேட்டை பண்றான், இந்த சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சார் வீட்டில் எல்லாமே பண்ணுவேன். வீட்டில் என்ன சார் பண்ணுறீங்க? நீங்க ஃபுல்லா பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாமே நான் தான் சார் பண்றேன். இவங்க போய் படுப்பாங்க சார். அப்புறம் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் போய் அவங்களை எழுப்பணுமே. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சாய் படு சாய், நான் இன்னைக்காச்சும் தூங்குறேன் சார். ஹாலிடேஸ் வந்தாலே அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க சார். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க சார். இப்போது ஸ்கூல் டைம்னா 3 வேளை தான் சமைக்கணும். லீவ் டைம்லனா ஃபுல்லாகவே கிச்சனில் தான் இருப்பேன். கேட்டு பாருங்கள், 6 வேளை சமைக்கணும். காலையில் கொடுத்தது மதியம் வரக்கூடாது, மதியம் கொடுத்தது நைட்டு வரக்கூடாது. இதுக்கு நடுவில் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தனியாக கொடுக்கணும். அதுவுமே அந்த ஒரு ஹோல் டேயில் கண்டிப்பாக வந்து சிக்கன் இருக்கணும். அதனால தான் வேலை விட்றது. அவரை நீ இந்த வேலையை செஞ்சோன்னே டயர்டாகிறானா, அதனால தான் தெரியுதா, ஐயோ இடுப்புலாம் வலிக்குது, ஒரு நாள் பெருக்கிறதுக்கே அவனுக்கு வலிக்குது, அம்மா எல்லா டைமும் இதே தான் செஞ்சுட்டு இருக்கேன், அப்போ எனக்கு எப்படி வலிக்கும்? அவ்வளோ பாருங்க, அடிக்கிறான். ஒரு நாள் பெருக்கிறது. அது உனக்கு ஒரு டிசிப்ளின் வரணும்னு. ஏண்டா எல்லா நாளும் நான் தான் சார் பெருக்குவேன். எல்லா நாளும் நான் தான் பண்றேன். ஆனா இப்படி போய் சொல்றாங்க. அம்மா போய் சொல்றாங்கடா சார். அவங்க ரூம் தான் சார் பெருக்க சொல்லுவாங்க. சொல்றாங்க சார். சமயா அவார்ட் கொடுங்க, அதுக்கே அவார்ட் கொடுக்கணும். டெய்லி நான் தான் சார் பெருக்குவேன். ஒரு ரூம் தானே அம்மா பெருக்க சொல்றது. உன் ரூமை நான் பெருக்க சொல்றேன். உன் ரூமை நீ க்ளீனா வச்சுக்கணும், டிசிப்ளின் நான் கத்து கொடுக்குறேன் உனக்கு, அவ்வளவுதான். என் ரூம் ஆமா சூப்பர். சம்டைம்ஸ் ஹால் ரூம், ஸ்டோர் ரூம் அடிக்கிட்டே போலாம்.